ஆனா இப்போ நாங்க ஏன் ஓட்டு போட்ட நாங்க ஃபீல் பண்றோம். நாங்க செத்தாதான் நீங்க வந்து பேசுவீங்களா? 5 ஆண்டுகள் வேலை செஞ்சு பணி நிரந்தரத்தை தரேன் நீங்க சொன்ன தினசரி நாங்க கேக்குறோம். நாங்க வேலையை போய் அங்கே வேலை செய்யறோம், இங்க வந்து போராட்டம் வீட்டுல பசங்க பார்க்கணும், வீட்டுல வேலை செய்யணும், இங்க வந்து காலையில சாயந்தரம் போராடி கொண்டுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்களுக்கு உடம்பெல்லாம் வலி எடுங்க சார், எங்களால உட்கார கூட முடியல சார். முன்னாடி இந்த ஆட்சியை பரவாயில்ல இப்ப நினைக்கிறேங்க. நாங்க இப்படி கைய காட்டி 2 கைய என் நெஞ்சில் குடியிருக்கும் சொல்லி மக்களே என்னாரு இன்னைக்கு மக்கள் நாங்க தாங்க கதறோம். நாங்க மக்களா தெரியல அவருக்கு. தூய்மை பணி எல்லாருமே வந்து உறுதி எடுத்தாங்க, ஓட்டு மாற்றத்தை கொடுக்கணும், மாற்றத்தை கொடுத்தா நம்ம நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் மாற்றத்தை கொடுத்தாங்க. ஆனா அன்னைக்கு எங்களை கூப்பிட்ட முதலமைச்சர் எங்களை கூப்பிட்டு உள்ள வாங்கன்னு உட்கார வச்சு அவர் கையாலே எங்களுக்கு டீ குத்தாரு, அவர் கையில பிஸ்கட் குத்தாரு, எங்களை தோல் மேல கை போட்டு போட்டாரு, சால்வை போட்டாரு. நீங்களாம் என் தாய் குலம்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு நாங்களாம் யாருன்னே அவருக்கு தெரியலங்க. 8 நாளா கதறாங்க. பன்னாட்டு முதலாளிலாம் பார்க்க தெரிஞ்ச முதலமைச்சர் ஓட்டு போட்ட மக்கள் நாங்க எங்களை பார்க்க அவருக்கு நேரம்